சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நகைக்கடையில் பணியாளர்கள் மீது ரசாயனம் வீசி நகைகளை கொள்ளையடிக்க முயற்சி நடைபெற்றுள்ளது. செய்தியாளர் அரவிந்த் இணைப்பில் இருக்கிறார். அரவிந்த், வணக்கம். ரசாயனம் வீசி நகைகளை கொள்ளையடிக்க முயற்சி நடைபெற்றுள்ளது, விவரங்கள் என்ன, சொல்லுங்கள். வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கடைவீதி பகுதியை சேர்ந்தவர் வைத்தீஸ்வரன். இவர் அப்பகுதியில் ஏவிஎஸ் என்ற பெயர் நகைக்கடை நடத்தி வருகிறார். இன்று இரவு சுமார் 8:45 மணி அளவில் இருவர் நகை வாங்குவதற்கு வந்துள்ளனர். அப்போது அவர்களிடம் கடை உரிமையாளர் நகையை காட்டியுள்ளார். அவர் கடை உரிமையாளர்கள் சந்தேகம் வந்ததும் நகை இல்லை என்று சொல்லியுள்ளார். உடனே அவர்கள் மறைத்து வைத்திருந்த 2 பாட்டில்களில் ஒன்று மஞ்சத்தூளில் ஆசிட் கலந்தும் மற்றொன்று பெவிக்கல் ஆசிட் கலந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதை கடை உரிமையாளர் வைத்தீஸ்வரன் மற்றும் அவரது மனைவி செல்வலட்சுமி மற்றும் கடையில் வேலை செய்யும் வசந்தி என்பவர் மீது ஆசிட்டை அடித்துள்ளனர். சுதாரித்துக் கொண்ட கடை உரிமையாளர் நகைகளை தன் மனைவியிடம் கொடுத்து லாபகமாக எடுத்துள்ளார். மேலும் தப்பி ஓட முயன்ற ஒருவரை கடை உரிமையாளரை பிடித்துள்ளார். மேலும் தப்பி ஓடிய ஒருவரை அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து சென்ற போது ஆத்தூர் லீபஜார் பகுதியில் இருட்டில் பதுங்கியுள்ளார். உடனே பொதுமக்கள் அவரை தொடர்ந்து பிடிக்கும் போது அவர் கையில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து காட்டியதாக கூறப்படுகிறது. உடனே தகவல் இருந்து பொதுமக்கள் அவர்களை விரட்டி லாபகமாக பிடித்து காவல்துறை ஆத்தூர் நகர காவல்துறை ஒப்படைத்தனர். இது தொடர்பாக நகர காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.